ஏன் ஆராதனை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் சில சபைகளுக்கு போகும்போதும் இல்லை சில சபைகளில் ஆராதனையை அட்டன் பண்ணும்போது சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆராதனை பண்ணும்போது கண்ணை மூட மாட்டாங்க. சிலர் மொபைலில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் மொபைலில் சிலதெல்லாம் ஆர்டர் போட்டிருப்பாங்க. கண்ணை மூட மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே அவங்க ஆராதிக்கல அப்படின்னா பரலோகத்தில் அவங்களுக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த ஜனத்தை எனக்கென்றே இருப்பதற்கேன் இவர்களின் துதியை சொல்லி வருவாங்க. பரலோகத்துக்கு போவதற்கான ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான். இங்கே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கல அப்படின்னா பரலோகத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், ஆராதனை பண்ணும்போது கண்ணை மூடி தேவனை நோக்கி ஆராதிங்க. தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்காதவங்க சபையில் ஆராதிக்க முடியாது. ஒரு நாளும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவரை பரலோகத்திலையும் போய் ஆராதிக்க முடியும். சிலர்லாம் கேட்டால் பரலோகத்துக்கு எத்தனை பேருக்கு போக ஆசை அப்படின்னு எல்லாரும் கை தூக்குவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை ஆராதிக்கிறதுக்காக நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நரகம் ரொம்ப வேதனையாக இருக்கும், அதனால் பரலோகத்துக்கு போயிடலாம், அங்கே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னா தேவனை உண்மையாக ஆராதிக்கிறவங்க தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனையில் நம்மை படைத்த பரலோக தீத்தின் தேவன் நம்மளை பார்த்து மகிமைப்படணும். அல்லேலூயா. அதனால எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் வேலையே அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாக கரங்களை தட்டி முழு மனதோடு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம். இந்த காலை வேளையில் தெய்வீக ஒரு பிரசன்னத்தை உணரும்படியாக எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே. இந்த கால வேளையில் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை, பரலோகத்தின் மகிமை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே முழு மனதோடு இந்த கால வேளையில் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்க அக்கினியினால் எங்களை நிரப்புங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஓ அசைவா எங்க மேல அசைவாடுங்கப்பா, எங்களை அனலாக மாற்றுங்க. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வா, வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை துதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி மீனை கொண்டு மேய்ப்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மேய்ப்பார். ஆவியே பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில
ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம், பின்னிட்டு பாராமல் அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஒரு உன்னதத்தின் மகிமை, ஒரு உன்னதத்தின் மகிமை, பரலோகத்தின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் இந்த கால வேளையில எங்க சபை மேல ஊற்றப்படுவதாக. வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகள் மேல ஒரு நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகத்தை ஊற்றுங்க. அசைவாடு அனலா கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இந்த கால வேலை எங்க மேல ஊற்றுங்க. அக்னி நாவாக வரணுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக நீ போல இறங்குங்க. பெருங்காற்றாக அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, எழுதுகளின் ஒரு சேனை அதிகாரம் தந்திடுமே. போல இறங்கணுமே. வாஞ்சையோடு கேளுங்க, ஆண்டவரே எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. வெறுமையான பாத்திரம் எங்களை நிரப்பி அனுப்புங்க. இந்த கால வேளையில தெய்வீக மகிமை காற்றாக வீசிடுமே. மழையாக பொழிந்திடும்
போன அபிஷேகத்தை மீண்டுமாக தாங்க. இழந்து போன ஜெப வாழ்க்கையை தாங்க. இழந்து போன பரிசுத்த வாழ்க்கையை தாங்க. இழந்து போன குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரே. இழந்து போன ஜெப ஜீவித்தை தாங்க. வேத வாசிப்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிற இருதயத்தை தாங்க. கடினமான இருதயங்கள் மாறட்டும். கடினமான இருதயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஜென்ம சுவாபங்கள் மாறட்டும். மாம்சத்தின் கிரியைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையில எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு அக்கினியின் அபிஷேகம், பழைய காரியங்களை சுற்றறிக்கிற அபிஷேகம், நுகங்களை உடைக்கிற அபிஷேகம் இந்த கால வேளையில நம்ம மேல பரிசுத்த ஆவியான ஊற்ற போகிறார். வாஞ்சையோடு கேட்கிறவங்க மேல இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியான பலமாக இறங்க போகிறார். எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே எங்க மேல ஊற்றுங்க. உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அபிஷேகம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரலோகம் போகவே முடியாது. நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே இந்த கால வேளையில் உங்க பிரசன்னத்துக்காக உங்க மகிமைக்காக வந்து நிற்கிறோம். எங்களை நிரப்பி அனுப்புங்க. வெறுமையான பாத்திரமாக அல்ல, நிரம்பி வழியத்தக்கதான பாத்திரம் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாக கட்டி எழுப்ப போகிறேன். எந்த இடத்துலலாம் நீங்க விழுந்து போனீங்களோ, ஒருவேளை ஜப வாழ்க்கையில விழுந்து போயிருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையில விழுந்து போயிருக்கலாம். எந்த காரியத்திலெல்லாம் விழுந்து போனீங்களோ அந்த காரியத்துல தேவன் மீண்டுமாக ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். மீண்டுமாக உங்களை கட்டி எழுப்ப போகிறார். விட்டு கொடுக்கிறவங்க வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை தர போதுமானவரா இருக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு தர போதுமானவரா இருக்கிறார். வாஞ்சை இல்லாம அவர்கிட்ட நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விருப்பம் இல்லாம ஆண்டவர்கிட்ட எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பெருமையான பாத்திரமாக தான் இருக்கணும். இருதயத்துல பல காரியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்ன நிரப்புங்க அப்படின்னா எங்க ஆண்டவர் நம்மளை நிரப்புவார்? எடுத்து போட வேண்டிய காரியத்தை எடுத்து போட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் கூப்பிட்டவனே வந்ததுக்கு அவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு ஜென்டில்மேன். நீங்க இடம் கொடுக்காம ஆவியானவர் நம்மளை நிரப்ப மாட்டார். நீங்க இடம் கொடுக்காம உங்க நுகத்தடி உடைக்கப்படாது. அபிஷேக நுகங்களை முறைக்கும். உங்களுக்குள்ளாக அந்த பாவத்தை குறித்துதான வெறுப்பு இல்லை அப்படின்னா, உங்களுக்குள்ளாக அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு விருப்பம் இல்லை அப்படின்னா, ஆவியானவர் நம்மளை என்னதான் ஆண்டவர் நம்மளை ஜெபிச்சாலும், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் அநேக நேரத்தில் ஏன் நமக்குள்ள பிரிவினை பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம். ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை நம்மளுக்கு வேணும். அதுக்கு ஆவியானவரோடு இணைந்து நிற்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேணும். வாய்களை திறந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த கால வேளையில வாஞ்சையோடு வந்திருக்கிற ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. பல வருடமாக ஆண்டவரே அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னீங்களா, இன்னைக்கு வாய்களை திறந்து உண்மையா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்ப அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆவியானோட வழிநடத்துதல் இல்லாம, ஆவியானோட பிரசன்னம் அபிஷேகம் இல்லாம இந்த உலகத்துல பரிசுத்தமா நம்மளால வாழ முடியாது. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம்.
என் சொல்லுல என் செயல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. விலையேற பெற்ற ஆவியானவர், அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுங்க, எங்களை மூடுங்க ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் பிரசன்னத்தினால எங்களை மூடுங்கப்பா. என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் இந்த இடத்தை மூடுங்க ஆண்டவரே. உங்க மகிமையினால நிரப்புங்க. விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ, நம்ம வாழ்க்கைக்கு முன்பாக விலகாத மேகம் நீ, நம்மளை நடத்துகிற தேவன், செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. முழு மனதோடு அவரை நோக்கி பார்க்கிறவங்களா நம்ம மாறணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் பிறக்கணும். ஏதோ கட்டாயத்தினால கை தூக்க சொல்றாங்க, கண்ணை மூடு சொல்றாங்க அப்படின்னு இல்லாம, நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்று நீங்க முதலாவது அறிஞ்சிருந்தாதான் நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு கனத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு? நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டோம்ல. கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு முழு மனசோடு ஆராதிக்க முடியல அப்படின்னா நீங்க இன்னும் ஆண்டவர் அறியலன்னு அர்த்தம். என்னதான் பல வருஷமா நம்ம சபைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் உண்மையா அறிஞ்சு கொள்ள அப்படின்னா இப்படி நம்மனால பரலோகத்துக்கு போக முடியும். இந்த நிச்சயத்தில் பங்குள்ளவர்களா எப்படி நம்மனால மாற முடியும்? பரலோகத்தின் குடிமக்களாக எப்படி நம்மனால மாற முடியும்? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. அதுக்கு அவர்கிட்ட நீங்க சேரணும். கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ ஓ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. சொல்லுங்க மீண்டும், இன்னும் உம்மை அறியணுமே. உம்மை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. உங்களை இன்னுமாக அறிந்து கொள்ளணும். உங்க கிட்ட நாங்க சேரணும். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சேரணுமே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. ஆண்டவரே, ஆண்டவர் கிட்டி சேர முடியாதபடிக்கு இருக்கிற ஒரே தடை பாவம் மாத்திரம் தான். அதனாலதான் வசனம் சொல்லுது,
தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது பாவம் தானா? இன்னைக்கு ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு விரிசல் உண்டாயிருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பாவ காரியம் உள்ள நுழைஞ்சிருக்குதுன்னு தான் அர்த்தம். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு உறவாடின பிள்ளைகள். பகல்ல குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே ஓடி வருவாங்க. ஆனா எப்ப கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் அவங்களுக்குள்ள வந்துச்சோ, ஆண்டவரையும் அவங்களையும் பிரிச்சிடுச்சு. இன்னைக்கு அதே காரியத்தை தான் சத்துருவான் நம்ம வாழ்க்கையிலும் பயன்படுத்தி கொண்டு வரான். ஆண்டவரே நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்கு அன்னைக்கு கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மொபைலு, சில தவறான உறவுகள், வேலையெல்லாம் சில நேரத்தில் ஆண்டவரை நம்மளை விட்டு பிரிக்கிற காரியமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க, ஆண்டவரே உங்களையும் என்னை விட்டு பிரிக்கிற காரியம் என் வாழ்க்கையில் அது வேணவே வேணாம். உண்மையும் என்னையும் விட்டு பிரிக்கிற காரியம் அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அதை இழக்க நான் தயாராக இருக்கிறேன்னு இன்னைக்கு கேட்டு பாருங்க. ஆண்டவருக்காக விலைக்கிறையும் செலுத்த தயாராக இருங்க. ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டில் பல மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாள் உண்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆராதிக்க தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. உண்மையாய் ஆராதிக்க, உம்மோடு நெருங்க, உண்மை அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.